யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. என்னுடைய பதிவு எண்ணானது 6027. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பில் இந்த பாடலை இயற்றியவர் கண்ணியன் பூங்குன்றனார். கண்ணியன் பூங்குன்றனார் இந்த பாடலை எழுதினார். ஆனால் இந்த பாடலோ உலகளவில் அனைத்து மக்களையும் போய் சேர்ந்ததல்லவா? அதற்கு அர்த்தம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கு உதாரணம் வேறு யாரும் வேண்டாம். நம் தமிழர்களையும் நம் தமிழ் கவிஞர்களையும் எடுத்துக்கொள்வோம். பாரதியார் சிறு குழந்தைகளில் இருந்து பெரிய சிறுவர்கள் வரை இளைஞர் வரை ஒவ்வொருவருக்கும் கவிதை மூலமாகவும் பாடல் மூலமாகவும் கருத்துக்கள் மூலமாகவும் பல்வேறு சிறப்பம்சங்களை கூறுகிறார். எப்படி மக்களிடையே போய் சேர்கிறது? யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே இனம், மனித இனம். திருவள்ளுவன் எழுதுகிறார் திருக்குறளை. தமிழர்களுக்கு மட்டுமா எழுதினார்? இல்லை, உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் சேர்த்துதான் எழுதினார். ஆதலால் தான் திருக்குறளில் ஒரு இடத்தில் கூட தமிழன், தமிழர் என்ற சொற்கள் இடம்பெயரவே இல்லை. எத்தகைய சிறப்புடைய மொழி நம் தாய்மொழியான தமிழ் மொழி. பாரதிதாசன் இளைஞர்களை எவ்வாறு உச்சரிக்கிறார், எவ்வாறு வீரத்தில் அடையாளம் காட்டுகிறார் என்றால், சிறுத்தையே வெளியில் வா, பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு உடைக்கப்பட்டது, எலியென உன்னை இகழ்ந்தவர் புலியென பயந்திட வீரம் கொண்டு விவேகம் கொண்டு வா என்று. இத்தகைய கருத்துக்கள் எல்லாம் நம் இளைஞர்களிடமும் இளைஞர் கூட்டங்களிடம் எப்படி போய் சேர்ந்தது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதால் மட்டுமே. பாரதியார் கூறுகிறார், தமிழ் மொழியை பற்றி பல கவிகள் எழுதியிருந்தாலும் அவருடைய இந்த ஒரு கவிதை தமிழுக்கே பெருமை சேர்த்தது. பட்டினி கிடந்தும் பசியால் மெலிந்தும் பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழித்து கைகால் முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடும் பொழுதும் பொங்கும் தமிழே உன்னை பேச மறப்பேனோ என்று. அன்று எழுதிய அந்த கவிஞர்களை இன்று நாம் பேசுகிறோம் அல்லவா? இதற்கு உதாரணம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். பெண்களோ ஆண்களோ இளைஞர்கள் கூட்டம் அனைவரும் சாதித்து காட்டுகிறார்கள். ஒரு மாவட்டத்தில் மட்டுமா அவர்களின் திறமை தெரிகிறது? இல்லை, இந்த உலகிற்கே திறமைகள் தெரிகிறது. இதற்கு காரணம் அத்தகைய கவிஞர்கள் வித்திட்ட விதைகள் தான். நாம் ஒன்று புதிய வரலாறை உருவாக்கவில்லை. அத்தகைய கவிஞருடைய மொழி பற்றையும் நடை பாவனைகளையும் கருத்துக்களை பின்பற்றினால் உலகம் முழுவதும், தமிழினம் முழுவதும், மனிதனம் முழுவதும் வெற்றி பெறும். அப்துல் கலாம் அவர்கள் நாடு வல்லரசாக வேண்டும் என்று கூறினார். ஆனால் நாம் அதை இன்னும் நிறைவேற்றவில்லை. 2020 இந்திய நாடானது முழு வல்லரசாக மாறும் என்று சொற்பொழிவு ஏற்றினானே அந்த மனிதன். அது எப்படி நமக்கு தெரிந்தது? பிறப்பு ஒரு இடமாக இருந்தாலும் இறப்பு ஒரு இடமாக இருந்தாலும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மண்ணே போற்ற வேண்டும், நாடு வல்லரசாக வேண்டும் என்று ஒவ்வொரு கவிஞர்களும் ஒவ்வொரு தமிழ் கருத்துக்களில் கூறியுள்ளனர் அல்லவா? இதற்கு உதாரணமே யாதும் ஊரே யாவரும் கேளீர். 1930 ஏற்பட்ட உப்பு சத்தியாகிரகத்தில் அகிம்சைக்கு போரிட்டனர் நம் இந்தியர்கள். அதற்கு தலைமையேற்றவர் மகாத்மா காந்தி. அப்ப எங்கிருந்த ஒரு மூலையில் இருந்த நாமக்கல் கவிஞனார் எழுதுகிறார், கத்தையின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் என்று. இதற்கு உதாரணம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி எப்படி வாழ்ந்தோம் என்று காட்டியவர்கள் இத்தகைய சிறப்புடையவர்கள். தமிழில் இது போன்ற பல கவிஞர்கள் உள்ளனர். ஆனால் கண்ணியன் பூங்குன்றனார் எழுதிய இன்னொரு கவிதையானது, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது மூதுரை, கற்றோர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அனைவருக்கும் கூடி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம்.